ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜேகே கிச்சனில் கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் ஆப்பிள் எப்போதும் சாப்பிடுவோம், அப்புறம் குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுப்போம். அப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம சாப்பிடும்போது மீதி வச்சுருவோம். அந்த ஆப்பிளில் வந்து நம்ம கருத்து போகாமல் இருக்க கொஞ்சமாக லெமனை அதில் புழிஞ்சு விட்டிங்கன்னா எப்போதுமே கருத்து போகாமல் இருக்கும். ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. நான் இதுக்குள்ள லெமன் புழிஞ்சு விட்டு அப்படியே இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ₹5 இல்லை ₹2 பாக்கெட்டு நம்ம காஃபி தூள் பாக்கெட்லாம் வாங்குவோம். அதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அகைன் நம்ம ஒழுங்காக ஸ்டோர் பண்ண மாட்டோம். அப்படி விட்டிங்கன்னா காஃபி தூள் கட்டியாக போயிடும். அப்படி கட்டியாகாமல் இருக்க தான் இந்த டிப்ஸு. பால் வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதை அப்படியே வந்து ஒரு கத்தியால் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோம்னா அது அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். உங்களுக்கு காஃபி தூள் வந்து கொட்டவே கொட்டாது. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து கடையில் போய் இந்த கிளிப்ஸ்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் வாங்க தேவையில்லை. நம்ம காஃபி போடுற நேரத்துலேயே ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கொத்தமல்லி எல்லாம் ஒரு 1 வீக்குக்கு வாங்கி வச்சுருவோம். அதை வாங்கி ஒழுங்காக ஸ்டோர் பண்ணாமல் விட்டுருவோம். அது கொஞ்ச நாள்லேயே வாடி போயிடும். அப்படி வாடி போனதெல்லாம் நம்ம தூக்கி போட தான் ட்ரை பண்ணுவோம். அப்படி தூக்கி போடாமல் நீங்கள் டக்குன்னு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த கொத்தமல்லியை அதில் போட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா சூப்பராக க்ரீனாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக அகைன் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் சைட் டேப் வச்சு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து வால் ஸ்டிக்கர் இந்த மாதிரிலாம் வாங்குவோம். அதை காசு கொடுத்து வாங்காமல் எங்கள் வீட்டில் வந்து இன்விடேஷன் வச்சு அதை வந்துட்டு இந்த மாதிரி விநாயகர் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அது ஒரு டபுள் சைட் டேப்பாக வச்சு ஒட்டிக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா நீட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன டிப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் எப்போதும் செல்லோ டேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம அவசரத்துக்கு நம்ம தேடும்போது அது எந்த பக்கத்து அது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி தெரியாததுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு ஊக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம எங்கே இருக்கோ அதை வந்து இப்படி ஒட்ட வச்சுக்கலாம். ஒட்ட வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தாலும் ஒரு அவசரத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, விலை கம்மியாக இருக்கும்போது நிறையா தக்காளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அப்படி வாங்கின தக்காளி எல்லாமே அழுகாமல் இருக்க நம்ம எப்படி இருக்குன்னு தான் இந்த டிப்ஸை சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அழுகாமல் இருக்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதோட உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு அந்த தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு உடனே கொஞ்சம் ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் நல்லா தொடச்சி இந்த தக்காளிலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.